ஒரு பெண் மீது 200 வழக்குகள். பூலாம் தேவியை பழிவாங்க 12 பேரை கதற கொலை செய்தவர். சிறைக்குள் முடிவுக்கு வந்த 45 ஆண்டுகால சகாப்தம். யார் இந்த குசுமா நைன்? அது 1964ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் திக்ரி கிராமத்தில் தனது 13வது வயதிலேயே காதல் காரணமாக ஒரு இளைஞருடன் வீட்டை விட்டு வெளியேறியவர். மிக தாமதமாக 2 ஆண்டுகள் கழித்தே தான் நலமாக இருப்பதாக தந்தையின் மீது உள்ள பாசத்தில் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார் குசுமா. ஆனால் அது அவருக்கு விபரீதமாக முடிந்தது. அவரது தந்தை அந்த காதலை பிரித்து மகளை மீண்டும் கிராமத்திற்கு அழைத்து வந்து விட்டாராம். அவருக்கு வேறு ஒருவருடன் கட்டாய திருமணமும் நடக்கிறது. இந்த தகவலை அறிந்த குசுமாவின் முதல் கணவர் கடுங்கோபத்தில் தான் சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளை கும்பல் தலைவன் விக்ரம் மல்லாவுடன் இணைந்து கொள்கிறாராம். அந்த கும்பலின் உதவியுடன் குதிரைகளில் சென்று குசுமாவை சம்பலுக்கு கடத்தி வந்தாராம் அந்த இளைஞர். அதன் மூலம் ஆயுதம் ஏந்திய குசுமா விக்ரம் மல்லா கும்பலில் முக்கியமாக இடம்பெற்றிருந்த பூலாம் தேவிக்கு போட்டியாக வளர்ந்தாராம். அதன் வழியாக விக்ரம் மல்லாவுக்கு பரம எதிரியான லாலாராம் கொள்ளை கும்பலில் இணைந்தார். இதன் மூலம் சம்பலின் பெரிய கொள்ளை கும்பலின் தலைவியாக மாறினார் குசுமா. இதற்கிடையேதான் 1981ஆம் ஆண்டு ஆயுதமேந்திய பூலாம் தேவி தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய இரை சுட்டு கொன்று பழி தீர்த்திருந்தார். இதற்கு பழிவாங்க கொள்ளையன் லாலாராமுடன் சென்று பூலாம் தேவிக்கு உதவிய கிராமத்தினர் 12 பேரை கொடூரமான முறையில் படுகொலை செய்தார். மேலும் 2 பேரை கடத்தி சென்று அவர்களை உயிரோடு அனுப்பி வைக்க 2 பேரும் கொடூரமான முறையில் பார்வைகளை இழந்த நிலையில் அவர்களிடம் சென்றது கொடூரத்தின் உச்சம். இப்படியாக தொடர்ந்து கொலை, கொள்ளை, கடத்தல் சம்பவங்கள் என குசுமா மீது 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகின. இந்த வழக்கில் போலீசாரால் பிடிபட்ட குசுமா நைன் கடந்த 7 ஆண்டுகளாக எட்டாவா சிறையில் ஆயுள் தண்டனை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிறையிலேயே அவருக்கு காச நோய் முற்றிய நிலையில் லக்னோவில் உள்ள கிங்ஸார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இறுதிச் சடங்குக்கு பிறகு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்.